தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுக்கு அடுத்து இப்பொழுது இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கோவில்தான் ஒடிசாவில் உள்ள புரி ஜெகநாதர் கோவில். இங்கே பூட்டிய அறைக்குள் இருக்கும் அந்த புதையல் என்ன, அந்த புதையலின் மதிப்பு என்ன, தற்போது அது ஏன் பேசு பொருளாக இருக்கிறது, ஒடிசாவிற்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்ன, மத அரசியலில் ஒடிசாவின் பங்கு என்ன, இதையெல்லாம் தாண்டி 1000 வருடத்திற்கு முன்னால் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் ஜெகநாதர் கோவிலில் இருக்கின்ற சிறப்பான மகிமைகள் என்ன, ஜெகநாதர் கோவிலில் ஆன்மீகத்தையும் தாண்டி இருக்கும் அந்த அற்புதமான தத்துவம் என்ன, இவ்வாறான பல கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு. ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். உங்களால் ஒரு அற்புதமான விஷயத்தை உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தில்தான் புரி என்ற ஊரில் வைணவ கோவிலாக ஜெகநாதர் கோவில் இருக்கிறது. ஜகத்தின் நாதர், அதாவது இந்த உலகத்தின் நாதர் என்று பொருள்படுமாறு ஜெகநாதர் என்று அங்கு இருக்கும் மூலவர் அழைக்கப்படுகிறார். இங்கு இருக்கும் ஜெகநாதர் வேறு யாரும் அல்ல, கருநில அழகன் கண்ணன் தான், அந்த கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணரைத்தான் இங்கு ஜெகநாதராக வழிபடுகிறார்கள். கூடவே அவருடைய சகோதரரான பலராமரும் அவருடைய தங்கையான சுபத்திரையும் சேர்த்து 3 உருவங்களுக்கும் இங்கு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பேர் சொல்லி எண்ணக்கூடிய அளவில் இருக்கும் புகழ்பெற்ற கோவிலில் புரி ஜெகநாதர் கோவிலும் இருக்கிறது. எப்படி பத்மநாப சுவாமி கோவிலில் ஒவ்வொரு அறையும் திறக்கும் பொழுதெல்லாம் அதை பற்றிய விவாதங்களும் கேள்விகளும் ஆச்சரியங்களும் மக்களிடையே இருந்ததோ, அதே போன்ற அறைகள் இந்த ஜெகநாதர் கோவிலிலும் இருக்கிறது. அந்த அறையைத்தான் 46 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு இருக்கின்ற நகைகளுடைய மதிப்பை எண்ண போகிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதற்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த கோவிலில் உள்ள பொக்கிஷ அறையில் கை வைத்தால் கை வைக்கும் நபருக்கு, அந்த ஆட்சிக்கு பல்வேறு ஆபத்து வரும் என்ற நம்பிக்கை இன்றளவும் இருந்துதான் வருகிறது. சரி, அந்த பொக்கிஷ அறையால் இதுவரை ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்களை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெகநாதர் கோவிலில் உள்ள பொக்கிஷங்கள் அந்த கடவுளுக்கு சுமார் 1000 ஆண்டுகளாக பல்வேறு மன்னர்கள், பல்வேறு வியாபாரிகள் விலை உயர்ந்த கற்களையும் நகைகளையும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நகைகளையும் கொண்டு வந்து இந்த கோவிலில் வைத்திருக்கிறார்கள் பல்வேறு மன்னர்கள். இதையெல்லாம் தாண்டி பல்வேறு பக்தர்களும் பல்வேறு வகையான நகைகளை தானமாக தந்திருக்கிறார்கள். இப்படியான விலை மதிக்க முடியாத பல்வேறு நகைகள் இருக்கின்ற அந்த அறையின் பெயர்தான் ரத்ன பண்டார் என்ற ஒரு அறை. இதைத்தான் பொக்கிஷ அறை என்று சொல்கிறார்கள். இதற்குள்ளே 2 விதமான அறைகள் இருக்கின்றன. ஒன்று உள் அறை, மற்றொன்று வெளி அறை. இந்த 2 அறைகளையும் சேர்ந்ததுதான் இந்த ரத்ன பண்டார் என்கின்ற பொக்கிஷ அறை. இதில் இருக்கின்ற உள் அறையில்தான் பல்வேறு பொக்கிஷங்கள் இருக்கின்றன. வெளி அறையில் ஓரளவுக்கான நகைகள் இருக்கின்றன. அந்த வெளி அறையில் இருக்கின்ற நகைகளை கொண்டு தான் வருடம் முழுக்க நடைபெறும் பல்வேறு விழாக்களில் நகைகள் சுவாமிக்கு போடப்படுகிறது. ஆனால் உள் அறையில் இருக்கும் நகைகள் 46 வருடங்களுக்கு முன்னால் கணக்கிடப்பட்டதோடு சரி, அதற்கு பின்னால் அந்த அறையை திறக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் திறப்பதற்கு யாரும் முன்வரவும் இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த அறைக்கான சாவியும் காணாமல் போய்விட்டது. இந்த 2 விஷயமும் மிக மிக சுவாரஸ்யமான ஒன்று. கடைசியாக அந்த பொக்கிஷ அறை இவர்களிடம் இருக்கும் வரலாற்று குறிப்புப்படி, சான்றுகள் படி 1978ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பொக்கிஷ அறை 1982 மற்றும் 85இல் திறக்கப்பட்டது. ஆனால் அங்கு இருக்கும் ஆபரணங்கள் என்னவென்று பார்ப்பதற்காக அல்ல, ஜெகநாதருக்கு தேவையான ஒரு சில நகைகளை எடுக்கவும் பழுது பார்க்கவும் மட்டுமே அந்த பொக்கிஷ அறை அப்பொழுது திறக்கப்பட்டது. மிகவும் விலை உயர்ந்த நகைகள் மட்டும்தான் பொக்கிஷ அறையுடைய உள்ளறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் வருடந்தோறும் நடைபெறும் ரத யாத்திரை மற்றும் பல முக்கிய நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் நகைகள் எல்லாம் பொக்கிஷ அறையில் இருக்கின்ற வெளியறையில் வைத்திருக்கிறார்கள். ஆக வெளியறையில் இருக்கின்ற நகைகளுடைய கணக்கு அரசிடம் இருக்கிறது. ஆனால் உள்ளறையில் இருக்கின்ற நகைகளின் கணக்கு 46 வருடங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒன்று. அது இப்பொழுதும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் சமீபத்தில் திறப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் 46 வருடங்களுக்கு முன்னால் அந்த நகைகளை பார்த்த வல்லுநர்களால் அதனுடைய மதிப்பை சரியாக மதிப்பிட முடியவில்லை.
இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி கோவிலில் இருந்து பல்வேறு நகை வல்லுநர்கள் கூட வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களால் கூட ஜெகநாதருடைய நகைகளை சரியாக மதிப்பிட்டு கூற முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் எவ்வளவு எடையில் அந்த நகைகள் இருக்கின்றன என்பதை பற்றி மட்டும் அவர்கள் கணக்கெடுத்து சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த பொக்கிஷ அறையில் 1,49,740 கிராம் எடையுள்ள தங்க ஆபரணங்களும் 2,58,388 கிராம் எடையுள்ள வெள்ளி ஆபரணங்களும், இவற்றில் பல்வேறு ரத்தனங்களும் வைரங்களும் விலைமதிப்பற்ற பல்வேறு கற்களும் அதில் பதிக்கப்பட்ட குறிப்பை மட்டும்தான் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வைரத்தின் மதிப்பு, ரத்தினத்தின் மதிப்பு, பல்வேறு கற்களுடைய மதிப்பின் தரத்தை அவர்களால் சரியாக மதிப்பிட முடியவில்லை. ஆக இதுதான் அந்த பொக்கிஷ அறைக்குள்ளே இருக்கின்ற பொக்கிஷங்கள். பல நூற்றாண்டு காலமாக ஜெகநாதருக்கு பல்வேறு பக்தர்கள், மன்னர்கள், பேரரசர்கள் பல்வேறு மன்னர்களை எதிர்த்து போரிட்டு அந்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பொக்கிஷங்களை எடுத்து வந்து ஜெகநாதருக்கு தந்தது என்று இவ்வாறு தான் அங்கு இருக்கின்ற விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் அங்கு வந்திருக்கிறது. இவ்வளவு ஆபரணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதன் மீது ஒரு கொள்ளையடிப்பு சம்பவம் நடந்திருக்கும். அவ்வாறு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 15 முறை இந்த கோவில் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. விலை மதிப்பற்ற ஆபரணங்களை கொள்ளையடிப்பதற்காக 15ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டுக்கிடையே சுமார் 15 முறை கொள்ளையடிப்பு தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல்களால் பல்வேறு பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இருந்தாலும் முழுமையான பொக்கிஷங்களை அவர்களால் கொள்ளையடிக்க முடியவில்லை. காரணம், பலமான பாதுகாப்பு அந்த உள் அறையில் போடப்பட்டிருந்தது. அதனால்தான் அங்கிருந்த வைரங்கள், ரத்தினங்கள், வைடூரியங்கள், தங்கங்களும் வெள்ளிகளும் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த அறையை கடந்த 46 வருடங்களாக அவர்கள் திறக்கவே இல்லை. அதனால் அந்த அறைக்குள் இருக்கின்ற பொக்கிஷங்களுடைய மதிப்பு பல 100 கோடி இருக்கலாம் என்று பல்வேறு யூகங்கள் இருந்தன. ஆனால் இவ்வளவுதான் இருக்கிறது என்கின்ற அடித்து சொல்லக்கூடிய அந்த முறையை இன்று வரை நிபுணர்கள் சொல்லவே இல்லை. அதற்கான பல்வேறு கமிட்டிகளை அமைத்தார்கள். இப்பொழுதும் அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் 46 வருடங்களாக அந்த பொக்கிஷ அறையை திறப்பதற்காக ஏன் முயற்சி எடுக்கப்படவில்லை என்கின்ற உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலும் இருக்கிறது. அதுதான் அந்த கதவை திறப்பதால் ஏற்படுகின்ற நஷ்டம். எப்படி பத்மநாப சுவாமி கோயிலுடைய அந்த ஒரு அறையை திறந்தால் உலகத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதோ, அதே போல் பொக்கிஷ அறையில் இருக்கின்ற உள்ளறையை திறந்தால் ஆட்சி அதிகாரம் போய்விடும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. 1960க்கு முன்பு வரை இந்த கோவிலுடைய பொறுப்பு கஜபதி மகாராஜாவிடம் இருந்தது. அதற்கு பிறகு அந்த மாநில அரசு இந்த கோவிலை நிர்வகிப்பதற்காக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீமந்திர் சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை 1960ஆம் ஆண்டு இயற்றியது. இந்த சட்டத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொக்கிஷ அறையை திறக்க வேண்டும். அதில் உள்ள நகைகள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதனுடைய மதிப்பை அளவிட வேண்டும், தரத்தை குறிக்க வேண்டும். இவ்வாறாக ஒரு சட்டத்தை இயற்றி அதற்கு விதிமுறைகளை விதித்தாலும் 46 ஆண்டுகளாக அந்த பொக்கிஷ அறையை எந்த ஒரு அரசும் திறக்கவில்லை. ஏன் திறக்கவில்லை என்று கேட்டால் அதற்கான பதில் மூட நம்பிக்கைகள் மட்டுமே இருக்கிறது. எப்படி பத்மநாப சுவாமி கோவில் இருக்கின்ற அறைகளை பல விஷ பாம்புகள் பாதுகாப்பதாக நம்புகிறார்களோ, அதே போல் ஜெகநாதர் கோவிலில் உள்ள பொக்கிஷ அறையை பல விஷ பாம்புகள் பாதுகாப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள், அரசும் நம்பியது. இதையெல்லாம் தாண்டி அந்த கதவில் கை வைத்தாலே அரசு கவிழ்ந்துவிடும் என்கின்ற சூழலும் வரலாற்றில் பதிவாயிருக்கிறது. 1978ஆம் ஆண்டு கடைசியாக அந்த பொக்கிஷ அறையை திறந்தார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்தது ஜனதா கட்சி அரசாங்கம். அந்த பொக்கிஷ அறையை திறந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்தது. அப்பொழுது பல தலைவர்கள் அந்த அறையை திறந்ததால் தான் அரசு வீழ்ச்சி அடைந்தது என்கின்ற ஒரு கருத்தை பரப்பினார்கள். பல்வேறு மேடைகளில் பேசவும் ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த யாருமே அந்த பொக்கிஷ அறையை திறப்பதற்கு பயந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் 2018ஆம் ஆண்டில் அந்த அறையை திறப்பதற்கு அப்பொழுது அரசாங்கம் முயற்சி எடுத்தது. ஆனால் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அங்கே இருக்கும் நகைகளை மதிப்பிடுவதற்காக நாங்கள் அறையை திறக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக அந்த அறையுடைய கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா, அறையுடைய உறுதித்தன்மை சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்திய தொல்லியல் துறை எச்சரித்ததன் அடிப்படையில்தான் 2010ஆம் ஆண்டு
அந்த அறையை திறப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பொக்கிஷ அறை இடிந்துவிடும் அபாயம் இருக்கிறது என்று இந்திய தொழில்துறை சொன்னது. அதற்காக 2010ஆம் ஆண்டு ஒடிசா உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்தது. அப்பொழுது அந்த குழுவினர் பொக்கிஷ அறைக்கு உள்ளே சென்று வெளியறையை திறந்தார்கள். ஆனால் உள்ளறையை திறக்க முயற்சி செய்யும் பொழுது சாவி கிடைக்கவில்லை என்பதால் அந்த அறை திறக்கப்படவில்லை. அந்த ஊரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் தான் அந்த உள்ளறையின் சாவியை வைத்திருக்க வேண்டும். ஆனால் சாவி எங்கே போனது என்று அவருக்கே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. இது தொடர்பாக 300 பக்க அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று வெளியில் யாருமே சொல்லவில்லை. என்ன ஆனது என்றும் தெரியவில்லை. அந்த அறையை திறப்பதற்கு முயற்சி எடுத்ததால் 2018ஆம் ஆண்டு இருந்த அந்த அரசு இப்பொழுது இல்லை. கடந்த தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கும் பாஜக அரசு அதை திறப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கிறது. மூட நம்பிக்கையை அது உடைக்குமா என்பதை தாண்டி அந்த நகைகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது மக்களிடையே இருக்கிறது. கடைசியாக எடுத்த கணிப்பின்படி கிட்டத்தட்ட 150 கிலோ தங்கம் தான் இருக்கிறது. நவரத்னங்கள், முத்துகள், பல கற்களுடைய மதிப்பு தெரியவில்லை. ஆனால் தமிழன் கட்டிய பத்மநாப சுவாமி கோவிலுடைய தங்க நகைகள் மட்டும் 1300 டன். உலகிலேயே பணக்கார சுவாமியாக இன்றும் பத்மநாப சுவாமி கோவில் தான் இருக்கிறது. ஆனால் ஒற்றுமை என்னவென்றால் பணக்கார சுவாமிகள் எல்லாமே விஷ்ணுவின் அவதாரமாகத்தான் இருக்கிறது. பூரி ஜெகநாதர் கோவிலும் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனுடைய கோவிலாகவே இருக்கிறது. பல்வேறு பேரரசர்கள் மிகப்பெரிய சிவன் கோவிலை கட்டினார்கள். அங்கிருந்து ஆட்சியும் செய்திருக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தானியங்களையும் உணவுகளையும் அந்நாட்டு கஜானாவிற்கு சொந்தமான பல்வேறு நகைகளையும் கோவிலேயே வைத்திருந்திருக்கிறார்கள். பல்வேறு கொள்ளை சம்பவம் காரணமாக பொக்கிஷங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சிவ தத்துவத்தில் முதன்மையாக சொல்லப்படும் ஒன்று மட்டும் சிவன் கோவில்களில் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுதான் வரும்போது எதையும் கொண்டு வருவதில்லை, செல்லும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை, எதுவும் நிரந்தரமில்லை என்ற தத்துவத்தின் அடிப்படையில்தான் சிவன் கோவில்களில் பல்வேறு பொக்கிஷங்கள் இன்று வரை இல்லை என்று சொல்லலாம். அதனால்தான் என்னவோ சிவன் கோவில் விபூதியை கூட நாம் கொண்டு வருவதில்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பின்னால் இருக்கும் ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவ தத்துவம் இருப்பது போல பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பின்னாலும் ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. நான் புரிந்து கொண்ட அடிப்படையில் அதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்னால் இந்த கோவிலுடைய தல வரலாறு, புராண கதையை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படி இந்த கோவிலில் ஜெகநாதராக கிருஷ்ணன் இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கும் கிருஷ்ணருக்கு மரணம் ஏற்படுகிறது. மகாபாரதத்தின் காரணமாக அவருக்கு கிடைத்த ஒரு சாபத்தின் காரணமாக ஜரா என்ற வேடன் எய்த ஒரு அம்பு கிருஷ்ணர் மேல் பட்டு அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. அவ்வாறு கிருஷ்ணர் மரணம் அடையும் பொழுது அவருடைய உடம்பில் உள்ள ஒரு பகுதி மட்டும் மரமாக அந்த காட்டிலேயே இருந்து விடுகிறது. அந்த பகுதியை அந்த இடத்தில் இருந்த பழங்குடியின மக்கள் விக்கிரகமாக வடித்து வணங்கியிருக்கிறார்கள். பல வருடங்களாக நீலமாதவர் என்ற பெயரில் அந்த விக்கிரகத்தை வணங்கி வந்த பழங்குடியின மக்களை ஒரு காலத்தில் வாழ்ந்த இந்திரதுய்மன் என்ற மன்னன் தெரிந்து கொள்கிறான். கிருஷ்ணருடைய சரீரத்தில் ஒரு பகுதியாக அந்த மரம் இருந்திருக்கிறது. அதை அவர்கள் சிலையாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அந்த மன்னனுக்கு ஏற்படுகிறது. நேராக அந்த மக்களை சந்திக்க வந்தான். ஆனால் அந்த மக்கள் அந்த சிலையை பார்ப்பதற்கும் வணங்குவதற்கும் உரிமையை தரவில்லை. பிறகு ஒருவாறு அந்த மன்னன் மிகவும் கெஞ்சி கேட்க அந்த பழங்குடியின மக்கள் சரி என்று சம்மதித்து வழிபட அனுமதிக்கிறார்கள். அந்த மன்னன் வணங்க சென்றபொழுது அந்த நீலமாதவ விக்கிரக சிலை அங்கு இல்லை. அது மறைந்து போய்விடுகிறது. அது தெரிந்து கொண்ட மன்னன் வருத்தம் அடைகிறான். எனக்கு கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்காதா, மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம் கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டு அரண்மனைக்கு வந்து உறங்குகிறான். அப்பொழுது அவனுடைய கனவில் மகாவிஷ்ணு வந்து, கவலைப்படாதே, நீ எங்கு கோவில் கட்டினாலும் நான் அங்கு வருவேன். நாளை காலை சென்று புரியுடைய கடற்கரைக்கு செல். அங்கு பல மரக்கட்டைகள் மிதந்து வரும். அதில் 3 மரக்கட்டைகளை தேர்வு செய். அதில் சிலை வடி. அந்த சிலையில் நான் இருப்பேன் என்று சொல்ல, அடுத்த நாள் அந்த அரசனும் கடற்கரைக்கு செல்கிறான். அங்கு பல்வேறு மரக்கட்டைகள் வருகின்றன. அதில் அவனை நோக்கி 3 மரக்கட்டைகள் வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு தன் நாட்டிற்கு வந்து சிற்பியிடம் தருகிறான்.
அந்த சிற்பிகளிடம் வைகுண்டத்தில் இருக்கின்ற மகாவிஷ்ணுவை அப்படியே செதுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த சிற்பிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் முன்பின் விஷ்ணுவை பார்த்ததில்லை. என்ன செய்யலாம் என்று எண்ணியபடியே உளியை மரக்கட்டையில் வைக்கும் பொழுது அந்த உளியும் உடைந்து விடுகிறது. ஆக அவர்களால் அந்த மரக்கட்டையில் சிலையை செதுக்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு வயதான சிற்பி வந்து, எனக்கு 28 நாட்கள் கொடு, நீ கேட்பது போல பகவான் விஷ்ணுவுடைய திருமணியை செய்து கொடுக்கிறேன். ஆனால் அந்த 28 நாட்களும் என்னை ஆலயத்திற்குள்ளே வைத்து பூட்டிவிட வேண்டும், நடுவில் திறந்து பார்க்க கூடாது. அதற்கு சம்மதித்தால் மட்டும் சிலை வடிப்பதாக சொல்ல மன்னரும் ஒத்துக்கொள்ள ஆலயத்திற்குள்ளே வைத்து சிற்பியோடு 3 மரக்கட்டையை வைத்து பூட்டி விடுகிறார்கள். தினமும் ஒளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த வழியே செல்லும் மன்னனும் சத்தத்தை கேட்டு சிற்பியின் வேலை நடைபெறுவதை மன்னனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக 26 நாட்கள் கடந்துவிட்டது. 27வது நாள் அறையில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரே வயதான சிற்பி, ஏதாவது ஆகிவிட்டதா அல்லது உறங்கிவிட்டாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அறை கதவை திறக்க அங்கு சிற்பி இல்லை. அதற்கு பதிலாக சிற்பம் சரியாக முழுமையடையாத 3 சிற்பங்கள் மட்டுமே இருந்திருக்கிறது. அப்பொழுது அந்த அரசனுக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்கிறது. நான் தான் பகவான் விஷ்ணு, சிற்பியாக வந்தேன். உனக்கு ஒரு உத்தரவை சொன்னேன், 28 நாட்கள் உள்ளே வரக்கூடாது என்று. ஆனால் அதை நீ மீறி உள்ளே வந்து விட்டாய். பொறுமையை காக்க தவறிவிட்டாய். அதனால் என்னால் சிலையை முழுமையாக வடிக்க முடியவில்லை. இருந்தாலும் வருத்தப்படாதே, முழுமையடையாத அந்த 3 சிலையை வைத்து நீ பூஜிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற கருப்பு சிலை நான் தான், பலராமனும் சுபத்திரையும் மற்ற 2 சிலைகள். ஆகவே இந்த சிலையை வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லி அந்த அசரீரி சொல்ல மன்னனும் அவ்வாறே செய்ய இன்று வரை அது வழக்கில் இருக்கிறது. மேலும் வருடத்திற்கு ஒரு முறை தேரோட்ட திருவிழாவும் நடத்துகிறார்கள். 9 நாட்கள் அந்த திருவிழா நடக்கிறது. லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் நாடு முழுக்க இருந்து அதில் கலந்து கொள்கிறார்கள். ஜெகநாதருக்கு ஒரு தேர், பலராமனுக்கு ஒரு தேர், சுபத்ரா தேவிக்கு ஒரு தேர். இவ்வாறு இந்த 3 தேரும் குண்டிச்சா கோவில் என்கின்ற கோவிலுக்கு செல்கிறது. அங்கு ஜெகநாதரும் மற்றவர்களும் ஓய்வெடுக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து மீண்டும் ஜெகநாதர் கோவிலுக்கு வருகிறது அந்த தேர். ஒவ்வொரு ஆண்டும் அந்த தேரை புதுமையாக செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். பழைய தேரை பயன்படுத்துவதில்லை. அதேபோல் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கோவிலில் இருக்கின்ற அந்த 3 சிற்பங்களை மாற்றுகிறார்கள். பழைய சிற்பங்களை கோவிலில் ஒரு இடத்தில் புதைத்து விடுகிறார்கள். இதற்கான காரணமும் என்னவென்று தெரியவில்லை. இதுதான் இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கும் தலவரலாறு. கூடவே இன்னொரு கதையும் இந்த கோவிலுடைய தெய்வத்துடைய சக்தியை வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. இங்குதான் இந்த கோவிலுடைய தத்துவம் மறைந்திருக்கிறது. ஜெகநாதர் கோவில் இருக்கும் அந்த பூரி என்ற ஊரில் கருமாபாய் என்கின்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய வாழ்வில் பல்வேறு சோதனைகள் வந்தன. அவளுக்கு திருமணமானது. திருமண வாழ்க்கை நன்றாக இருந்தது. இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்ததும் கணவன் இறந்து விடுகிறான். பிறகு அந்த ஆண் குழந்தையை அவள் நன்றாக வளர்க்கிறாள். அவனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறாள். பிறகு தன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த ஒரு சில மாதத்தில் விபத்தில் அந்த பெண்ணுடைய பிள்ளையும் மருமகளும் இறந்துவிட அந்த பேரனை கருமாபாய் வளர்க்கிறாள். பிறகு ஒரு சில வருடங்களில் நோய் வந்து அந்த பேரப்பிள்ளையும் இறந்து விடுகிறான். இவ்வாறாக என் வாழ்க்கையை இருண்டாகிவிட்டது, விதி என் வாழ்வில் விளையாடிவிட்டது, இறைவா நான் என்ன பாவம் செய்தேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே துக்கமாக வீட்டில் இருக்கும்பொழுது அப்பொழுது அவருடைய வீட்டில் பாண்டுரங்க பக்தர் ஒருவர் வந்தார். ஒரு துறவி போல, ஒரு சாமி போல அவர் வந்ததால் அவருக்கு தேவையான உணவுகளை கருமாபாய் செய்து வந்தாள். அப்பொழுது அவருடைய துக்கத்தை அவள் எடுத்து சொல்ல அதை கேட்ட அந்த பக்தர் ஒரு சில விஷயங்களை சொன்னார். இந்த பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். அதில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கடவுள் உனக்கு இந்த பிறவியை நன்றாக தந்திருக்கிறார். அதை பயனுள்ளதாக நீ மாற்ற வேண்டும். அது உன்னுடைய கடமை. அதனால் உன்னுடைய சிந்தனையில் இனிமேல் நீ கிருஷ்ணனை மட்டும்தான் வைக்க வேண்டும். உன் 2 கைகளும் அவனுக்கு மட்டும்தான் பணிவிடை செய்ய வேண்டும். உன்னுடைய கால்கள் எப்பொழுதுமே புரியில் இருக்கும் ஜெகநாதர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். உன் மனம் முழுக்க கிருஷ்ணனுடைய எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆறுதல் வார்த்தை சொல்ல அதை நம்பி அந்த பெண் அவ்வாறாகவே வாழ ஆரம்பித்தாள். அவர் செல்வதற்கு முன்னால் ஒரு குட்டி கிருஷ்ணர் சிலையை அந்த பெண்மணியிடம் அவர் தந்துவிட்டு சென்றார். அந்த குட்டி கிருஷ்ணர் சிலையை தாயாக, தந்தையாக, பிள்ளையாக, உறவினராக எண்ணிக்கொண்டு தினமும் அதை அவள் வணங்கி வந்தாள். அவளுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்வாள். அவளுக்கு தெரிந்த அபிஷேகத்தை செய்வாள். இவ்வாறு அனுதினமும் கிருஷ்ணனுடைய நினைப்பாகவே அவள் இருந்தாள்.
தினமும் காலை எழுந்ததும் அந்த கண்ணன் சிலையை நீராட்டுவாள், புது ஆடை அணிவிப்பாள், அன்பாக கன்னத்தில் முத்தமிடுவாள், பல்வேறு உணவுகளை வைத்து ஆராதனை செய்வாள். ஒரு சிலையாக மட்டும் இல்லாமல் உயிருள்ள குழந்தை போலவே அவள் அதை பார்த்து பக்தியாக இருந்தாள். ஒரு நாள் காலை அசதியாக தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை தாமதமாக எழுந்ததும் நேரமாகிவிட்டதே என்று எண்ணிக்கொண்டு குளிக்காமல் கொள்ளாமல் அடுப்பறைக்கு சென்று பால் காய்ச்சி அந்த சிலைக்கு வைத்து அவள் படைத்தாள். அதை பார்த்த ஒரு பெரியவர், என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பக்திக்கு ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். காலையில எழுஞ்ச உடனே குளிச்சுட்டு வந்துதான் பகவானுக்கு பிரசாதம் கொடுக்கணும், குளிச்சுட்டு வந்துதான் அவரை நீ தொடணும். நீ இப்படி குளிக்காமலே வந்து பண்ணா அது ஒரு மிகப்பெரிய பாவம். எவ்வாறு சொல்ல, அதற்கு அந்த பெண்மணி, அப்படி இல்லை சுவாமி, நான் ரொம்ப தாமதமாக எழுஞ்சிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டு குட்டி கண்ணன் சீக்கிரமாக எழுஞ்சிருப்பாரு. அந்த குழந்தைக்கு பசிச்சிருக்கும் இல்லையா, அதான் குளிக்காமலே அடுப்படிக்கு வந்து அந்த குழந்தைக்கு தேவையான உணவை வச்சு நான் படைச்சேன். இனிமே நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். இவ்வாறு அந்த பெண் சொல்ல அந்த பெரியவர் சென்று விட்டார். அன்று இரவு கருமாபாயுடைய அந்த பக்தியை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஜெகநாதரே அந்த கோவிலுடைய அர்ச்சகர் கனவில் வந்து, இந்த ஊரில் இருக்கும் கருமாபாய் என்னுடைய பரம பக்தை, அவளிடம் சென்று ஆச்சாரத்தை விட பக்திதான் முக்கியம் என்று சொல். அவள் குளிக்காமல் செய்தாலும் அவள் படைக்கின்ற அனைத்து உணவுப் பொருட்களையும் நான் விருப்பமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல். அவளுடைய ஒவ்வொரு செயலையும் கண்டு நான் மகிழ்வாக இருக்கிறேன் என்று சொல் என்று ஜெகநாதர் சொல்ல, அந்த அர்ச்சகர் அடுத்த நாள் காலை தான் கனவில் கண்ட காட்சியை அவளிடம் சொல்ல, அந்த விஷயத்தை கேட்ட அந்த பெண் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு பூஜை அறைக்கு சென்ற அந்த பெண் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை மார்போடு அணைத்து கொள்ள ஜெகநாத பெருமாள் சங்கு சக்கரத்தோடு காட்சி அளித்ததாக ஒரு கதை இருக்கிறது. இப்பொழுது இந்த கதை வழியாகத்தான் ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்று வரை மக்கள் யாருமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக காளகஸ்தியில் இருக்கும் சிவனுடைய தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காளகஸ்தி என்ற பெயருக்கு காரணமே சிலந்தி, யானை, பாம்பு மூன்றுடைய பெயர்தான். இந்த மூன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஈசன் மீது பக்தியை காட்டியிருக்கும். அதுவும் எச்சில் வழியாக, சிலந்தி அதனுடைய வலையின் வழியாக சிவபெருமான் மீதும், பாம்பு உமிழ்ந்து எடுக்கும் மாணிக்க கல் வழியாக அதனுடைய பக்தியையும், யானை தும்பிக்கை வழியாக தண்ணீரை செலுத்தியும் தன் பக்தியை காட்டியிருக்கும். கூடவே கண்ணப்பர் கதையும் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆகவே பக்தி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுக்குள் இல்லாமல் நீங்கள் முழு மனதோடு ஒரு விஷயத்தை எண்ணினால் உங்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பான் என்கின்ற தத்துவம்தான் காளகஸ்தியில் சிவன் வழியாகவும் புரியில் ஜெகநாதர் வழியாகவும் வெளி உலகிற்கு தெரிய வந்திருக்கிறது. ஆக குளித்துவிட்டு தான் சாமியை கும்பிட வேண்டும், இறைவனுக்கு இந்தந்த உணவுகளை வைத்து படைக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை எல்லாம் கடந்து பக்தி ஒன்றே குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் மட்டுமே குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்த பல சாஸ்திரங்கள் அனைத்துமே இவ்வாறு தான் பூஜைகள் செய்ய வேண்டும், அப்பொழுது செய்தால்தான் கடவுள் காட்சி கொடுப்பார், வரம் கொடுப்பார் என்கின்ற விஷயத்தெல்லாம் வகுத்து வைத்து மெய்மறந்து நாம் செய்த ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கொண்டு வந்து இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வேலையாக்கி விட்டார்கள், தொழிலாக்கி விட்டார்கள். பக்தியை ஒரு பெட்டிக்குள் அடைத்து விட்டார்கள். காளகஸ்தி கோவிலுடைய தத்துவத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த லிங்கை கீழே தருகிறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். ஜெகநாதர் கோவிலிலும் அந்த பெண் பக்தி வழியாக குளிக்காமல் கொள்ளாமல் பூஜைகள் செய்தாலும் உணவு வைத்து படைத்தாலும் நான் காட்சி தருவேன், உன் தூய பக்தியை எனக்கு போதும் என்று கிருஷ்ணர் வழியாக வெளி உலகத்திற்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்து நாம் இப்படியெல்லாம் இருந்தால்தான் இறைவன் காட்சி கொடுப்பான், வரம் தருவான், பல பலனை தருவான் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பக்தியை மறந்துவிட்டோம். ஆக இந்த தத்துவம்தான் ஜெகநாதர் கோவிலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அந்த பக்தியெல்லாம் அரசியலுக்குள் வந்துவிட்டது. தேர்தலுக்கு முன்பு வரை ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் தேர்தலில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் தோல்வி அடைந்த பிறகு ஜெய் ஜெகநாத் என்று சொல்கிறார்கள். எப்பொழுது பக்தி அரசியலுக்குள் வருகிறதோ அப்பொழுதே பக்திக்கான முழு அர்த்தமும் மாறிவிடுகிறது, ஏற்ற தாழ்வுகள் ஏறிவிடுகிறது. அடுத்து ஜெகநாதர் கோவிலில் மட்டும் இருக்கின்ற ஒரு சில அற்புதங்களை பற்றியும் அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோவில் ஆலயத்தின் மீது
இதுவரை பறவைகளும் விமானங்களும் பறந்ததே இல்லை. இதற்கு பக்தர்களும் புராணமும் இந்த ஆலயத்தை கருட பகவான் சுமப்பதால் தான் மேலே எந்த பறவையும் பறக்கவில்லை. அதாவது கருடன் தான் பறவைகளுடைய தலைவன். அந்த தலைவன் மீது வேறொரு பறவை பறந்தால் அந்த பறவையுடைய நிழல் தலைவன் மீது விழும். அது முறையாக இருக்காது என்று பறவைகள் நினைத்ததால் பறவைகள் பறப்பதில்லை என்று புராணங்களும் பக்தர்களும் சொல்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் அதற்கு வேறொரு காரணத்தை சொல்கிறார்கள். பூரி ஜெகநாதர் கோவில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கிறது. சுமார் 214 அடி உயரம் உள்ள அந்த கோவில் கோபுரத்திற்கு மேலே காற்றின் வேகம் மிக அதிக அளவில் இருப்பதால் அந்த காற்றின் வேகத்திற்கு எதிராக எந்த பறவையாலும் பறக்க முடியாது என்பதால் தான் பறவைகள் பறப்பதில்லை என்கிறார்கள். ஆனால் கழுகு போன்ற பறவைகளால் அந்த வேகத்திற்கு ஈடுகொடுத்து பறக்க முடியும். ஆனால் இதுவரை எந்த கழுகும் பருந்தும் அந்த கோவிலுக்கு மேலே பறந்ததில்லை என்கிறார்கள் பக்தர்கள். இதற்கான காரணம் விஞ்ஞானிகளுக்கும் தெரியவில்லை. அடுத்து, இந்த கோவில் கோபுரத்திற்கு மேலே விமானங்கள் பறக்காது. ஏனென்றால் அந்த கோபுரத்தின் உச்சிகள் இருக்கும் 8 வட்ட வடிவிலாக இருக்கும் சக்கரம் போன்று இருக்கும் அந்த எந்திர தகடு வயர்லெஸ் சிக்னலை தடை செய்யும் ஆற்றல் கொண்டது. அதனால் எந்த விமானியாலும் விமானத்தை இந்த கோபுரத்தின் மீது செலுத்த முடியாது என்கிறார்கள் பக்தர்கள். ஆனால் அதற்கு விமான போக்குவரத்து துறையோ வேறொரு பதிலை தந்தது. அந்த வான்வெளி வழியாக எந்த விமான பாதையும் இல்லை என்பதால் தான் விமானங்கள் பறக்காததற்கு காரணமே தவிர எந்த வயர்லெஸ் சிக்னலும் இல்லை என்று சொல்கிறார்கள். அடுத்து, இந்த கோவிலுடைய ஆச்சரியமாக பார்க்கப்படுவது கோபுரத்திற்கு மேலே உச்சியில் இருக்கும் அந்த கொடி. இந்த கொடி காற்று வீசும் திசைக்கு எதிரே பறக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. தினமும் இந்த கோபுரத்தின் உச்சியில் ஏறி புதிய கொடியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்களாம். ஒரு நாள் இந்த கொடியை மாற்ற முடியாமல் போய்விட்டால் 18 வருடங்கள் இந்த கோவில் மூடியே இருக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறதாம். ஆகவே தினமும் ஒரு அர்ச்சகர் மேலே சென்று அந்த கொடியை மாற்றுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள மர சிலைகள், மூலவராக இருக்கும் இந்த 3 சிலைகளும் ஒவ்வொரு 8, 12, 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக செய்யப்பட்டு கோவிலுக்குள்ளே வைக்கப்படுகிறது. அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேப்ப மரத்தில்தான் இந்த சிலையை செய்கிறார்கள். பழைய சிலையை கோவிலுக்கு உள்ளேயே புதைத்து விடுகிறார்கள். கடைசியாக 2015ஆம் ஆண்டு புதிய சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து, இந்த கோவில் நிழல் தரையில் படுவதில்லை என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் விட இந்த கோவிலுக்கு விசேஷமானதே அங்கு தரப்படும் பிரசாதம்தான். 56 சுவையான உணவுகள் ஜெகநாதருக்கு வைத்து படைக்கப்படுகிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் 7 மண்பானைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டு விறகு அடுப்பில் சமைக்கிறார்கள். அந்த 7 அடுக்குகளில் கீழே இருக்கும் உணவுதான் முதலில் வேக வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக மேல்தளத்தில் இருக்கும், அதாவது மேல்பானையில் இருக்கும் உணவுதான் முதலில் தயாராகிறது. இது இன்று வரை புதிராகவும் இருக்கிறது. அடுத்து, இந்த கோவில் கடற்கரையை ஒட்டி இருந்தாலும் கடல் அலைகளுடைய ஓசை கோவிலுக்குள்ளே கேட்காதாம். வாசல் வரை கேட்கும் அந்த அலையின் சத்தம் கோவிலுக்குள்ளே கேட்பதில்லை என்று சொல்கிறார்கள். அடுத்து, கோவில் கோபுரத்திற்கு மேலே இருக்கும் அந்த சக்கரத்துடைய திசை, நகரத்தில் எந்த இடத்தில் இருந்து பார்த்தாலும் அங்கு இருக்கும் அந்த சக்கரம் பார்வையாளரை பார்ப்பது போலவே இருக்குமாம். 12ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலை முழுமையாக கட்டி முடித்தார்கள். 1 டன் எடையுள்ள அந்த சக்கரத்தை எப்படி கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றார்கள் என்பது விஞ்ஞானிகளை இன்று வரை வியக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த கோவில் இங்கு தரப்படும் பிரசாதத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இன்று வரை ஒரு நாள் கூட அங்கு செய்யும் பிரசாதம் வீணானது கிடையாது. எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் அனைவருக்குமே பிரசாதம் இன்று வரை கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பது அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை. ஆக இவ்வாறான விஷயங்கள் தான் இந்த கோவிலை சுற்றி இருக்கும் பல்வேறு அதிசயங்கள், பல்வேறு ஆச்சரியங்கள், பல்வேறு விஞ்ஞானங்கள். உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவிலுடைய ரத யாத்திரை ஆரம்ப நாளன்று பாரம்பரிய வழக்கப்படி தேர் செல்லும் அந்த ரத்ன வீதியை தங்க துடைப்பத்தால் வரலாற்றில் புரியநகர மன்னரான கஜபதி பெருக்கி சுத்தம் செய்வார். இந்த வழக்கம் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வழக்கில் இருக்கிறது. மன்னரின் பரம்பரை சேர்ந்தவர்கள் இன்றும் அந்த நடைமுறையை பின்பற்றி வருகிறார்கள். தங்க துடைப்பத்தால் அந்த ரத்ன வீதியை சுத்தம் செய்கிறார்கள். அடுத்து, தமிழர்களுக்கும் ஒரிசாவுக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நம் சங்க இலக்கியத்திலும் சரி, பல வரலாற்று நூல்களிலும் சரி, ஒரிசாவை கலிங்கம் என்று அழைத்தார்கள். மகாபாரத காலத்தில் கூட கலிங்கம் என்ற பெயர் புழக்கத்தில் இருந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட அந்த கலிங்கத்தை, இன்றைய ஜெகநாதர் கோவில் இருக்கும் அந்த இடத்தை சோழர்கள் போரிட்டு வென்றிருக்கிறார்கள். இன்று இருக்கும் அந்த கோவில் கட்டிய அரசன் கூட சோழனுக்கு வரி செலுத்தியிருக்கிறான். இன்னும் ஒரு சில வரலாறுகள் அந்த கோவிலை கட்டியதே சோழ மன்னன் தான் என்று சொல்கிறார்கள். அந்த வரலாற்றையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். புராணத்தில் சொல்லப்படுவது போல, அதாவது கிருஷ்ணர் இறந்த பிறகு அவருடைய ஒரு பாகம் மரமானதல்ல. அந்த கதையின் அடிப்படையில் முதலில் அந்த இடத்தில் இந்திரதுய்மன் என்ற மன்னன் தான் கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இந்திரதுய்மன் என்ற பெயரில் பல மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் யார் இந்த இந்திரதுய்மன் என்ற தெளிவான குறிப்பு கிடையாது. காலப்போக்கில் அவர் கட்டிய கோவில் பாழடைந்து விட்டதாகவும், அதற்கு பிறகு அந்த இடத்தில் பல கோவில்கள் பலரால் கட்டப்பட்டது என்றும், அவ்வாறு கட்டிய கோவில்கள் எல்லாம் கடலில் மூழ்கி போயின என்றும், இறுதியாக 1135ஆம் ஆண்டு அனந்தவர்மனால் இந்த கோவில் கட்ட தொடங்கப்பட்டு 1200ஆம் ஆண்டில் அவருடைய பேரனான அனங்காப்பி மாதேவ் என்ற அரசனால் கட்டி முடிக்கப்பட்டது என்று கோவிலுடைய இன்றைய வரலாறு சொல்கிறது. இந்த கலிங்கமானது வரலாறுகளில் மகாபாரத ராமாயண காலங்களிலிருந்து சந்திரகுப்தருடைய காலங்களில் கூட மிகப்பெரிய பலமான செழிப்பான ஒரு வல்லரசு நாடாக இருந்திருக்கிறது. மகாபாரதத்தில் கலிங்க பேரரசானது கலிங்கா என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்திரகுப்தர் பிறகு அவருடைய மகன் பிந்துசாராவால் கூட கலிங்கத்தை கிமு 300களில் வெல்ல முடியவில்லை. அசோக அரசன் கூட அரியணை ஏறிய பிறகு கலிங்கத்துடன் பயங்கர போர் புரிந்தார். லட்சக்கணக்கான வீரர்கள் மக்கள்கள் மாண்டார்கள். அந்த போர் காட்சியை காண சகிக்க முடியாமல் தான் அசோகருடைய குடும்பமே புத்த துறவியானது. அதற்கு பிறகு அமைதியை அவர் பரப்பினார். பல புத்த கோவில்கள், புத்த பள்ளிகள், பல மடாலயங்களை அவர் கட்டினார். இன்றும் கூட ஒரு சில கூற்று இருக்கிறது. இன்றைய ஜெகநாதர் கோவில் ஒரு காலத்தில் புத்த மடாலயமாக இருந்திருக்கலாம் என்ற கூற்றும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, நிலகிரி, நிலாத்ரி, ஸ்ரீகேஸ்வரா, சங்கஷேத்ரா, புருஷோத்தம கஷேத்ரா, புருஷோத்தமபுரி போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டு இன்று புரி அல்லது பூரி என்று அழைக்கப்படுகிறது. ஜெகநாதர் இருக்கும் அந்த இடம் கிபி 6லிருந்து 8வது நூற்றாண்டு வரை புத்த மதம் நலிவடைய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 10வது நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் இந்த பகுதியை கைப்பற்றினான். அப்பொழுது கலிங்கத்தை ஆண்டு வந்த அனந்தவர்மன் சோழர்களுக்கு கப்பம் கட்டியிருக்கிறான். பிறகு சோழர்களுடன் அவர்கள் திருமண பந்தத்தை வைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அனந்தவர்மன் சோழ கங்கர் ஆனான். இந்த திருமண பந்தமானது கிபி 1077லிருந்து 1150க்குள் நடந்திருக்கும். இந்த அனந்தவர்மன் சோழ கங்கன் தான் கீழே கங்கர் என்ற ஒரு அரச மரபையை தோற்றுவித்தான். அவனுடைய மகன்களும் சோழர்களுக்கு வரி செலுத்திதான் வந்தார்கள். இவ்வாறு வந்தவர்கள் 1ஆம் குலோத்துங்க சோழன் காலம் வரை வரி செலுத்தியிருக்கிறார்கள். அதில் 2 முறை அவர்கள் வரி செலுத்த தவறியதால் அதை காரணமாக எடுத்துக்கொண்டு 1ஆம் குலோத்துங்கன் அந்த கலிங்கத்தை கைப்பற்ற கருணாகரனை அனுப்பினார். கருணாகரன் குலோத்துங்க சோழனுடைய மிக நெருங்கிய நண்பரும் சிறந்த படைத்தளபதியும் ஆவார். அந்த கலிங்க அரசனை உயிரோடு பிடிக்க வேண்டுமென கருணாகரனுக்கு அவர் உத்தரவு கொடுத்தார். மேலும் போர் நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்காக அவருடைய மகரான விக்கிரம சோழனை கருணாகரனோடு போருக்கும் அனுப்பி வைத்தார் 1ஆம் குலோத்துங்க சோழன். இந்த போரில் சோழர் படை பெரும் வெற்றி அடைந்தது. அந்த வெற்றியின் அடையாளமாக அன்றைய கலிங்கத்தில் வெற்றி தூணும் அமைக்கப்பட்டது. இவ்வாறாக சோழனுக்கு அடிபணிந்த அந்த அனந்தவர்ம சோழகங்கன் தான் பூரி ஜெகநாத கோவிலை கட்டினார். தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது 10ஆம் நூற்றாண்டில், ஜெகநாதர் கோவில் கட்டப்பட்டது 12ஆம் நூற்றாண்டில். ஆக 200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் மிகச்சிறந்த கட்டிடக்கலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் கலிங்கத்தையும் அடக்கி ஆண்டிருக்கிறார்கள். மேலும் கலிங்கத்து பரணி 1ஆம் குலோத்துங்க சோழனுடைய கலிங்கப்போர் வெற்றியை குறித்து பாடப்பட்ட ஒரு நூலாகும். இந்த பரணி நூல் சோழ நாட்டிற்கும் கலிங்க நாட்டிற்கும் எத்தகைய தொடர்பு இருந்தது என்பதை தெளிவாக சொல்கிறது. ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது பூரி ஜெகநாதர் கோவில் கட்டுவதற்கு முன்பே கலிங்கம் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. கட்டிய பிறகும் நம் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. இன்று பரபரப்பாக பேசப்படும் பூரி ஜெகநாதர் கோவிலுடைய அந்த பொக்கிஷ அறையில் இருக்கும் விலை மதிக்க முடியாத என்று சொல்லப்படும் அந்த நகைகளுடைய மதிப்பை ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடிகிறது. கிட்டத்தட்ட 150 கிலோ தங்கம் இருக்கிறது. 1 கிலோவிற்கு 70 லட்சம் என்று வைத்து கொண்டாலும் மொத்தமாக 105 கோடி வருகிறது. இன்னும் வெள்ளியையும் பல ரத்தினங்களையும் சேர்த்தால் அதிகபட்சமாக 200 கோடி வரலாம். அவ்வளவுதான் அந்த கோவிலுடைய ஒட்டுமொத்த சொத்தாகவே இருக்கிறது.
ஆனால் சமீபத்தில் நடந்த இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரருடைய திருமணத்தின் செலவு 5000 கோடி ரூபாய். உண்மையில் அந்த கோவிலுடைய மகிமை அந்த பொக்கிஷ அறையில் கிடையாது. அந்த கோவில் வழியாக மக்களுக்கு அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான். பக்தியானது எப்படித்தான் இருக்க வேண்டும், தாழ்ந்தவன் உயரியவன் என்ற வேறுபாடையெல்லாம் கடந்து உயர்ந்து நிற்பதுதான் பக்தி என்ற உயர்ந்த கருத்தை பூரி ஜெகநாதர் இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். அதை எப்பொழுது சராசரி மனிதனும் ஆட்சியில் இருப்பவர்களும் புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் உண்மையான பக்தியும் உண்மையான கடவுளுடைய நிலையும் அனைவருக்கும் தெரிந்து புரிய வரும். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுவரை அந்த கோவிலுக்கு சென்றிருந்தால் அந்த அனுபவத்தை பற்றிய கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள். இதுபோல பல வரலாற்று செய்திகளையும் தமிழ் மற்றும் தமிழரின் சிறப்பையும் தன்னம்பிக்கை பதிவையும் கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பல சுவாரஸ்யமான மர்ம நாவல்களையும் கிரைம் நாவல்களையும் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலையும் பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.